ஹalleluya. God is good. கர்த்தர் நல்லவர். ஆமென். பாஸ்டர் பேசும்போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வந்தது. பால் ஆங்கிச்சோன்னு சொல்லி ஒரு தேவ ஊழியர், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பால் ஆங்கிச்சோ கேள்விப்பட்டது இல்லையா? சூப்பர். அப்போ உங்களுக்கு நிறையா தேவ ஊழியர்களை பற்றி தான் போதிக்கணும். அப்போ பால் ஆங்கிச்சோ, ஓரல் ராபர்ட்ஸு, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நீ போதிக்கணும். அடுத்து பால் ஆங்கிச்சோன்னு யாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு தேவ மனிதர். உலகத்திலே அவருடைய சபை தான் பெரிய சபையாக இருக்குது. பெரிய சபைனா பல லட்சம் மக்கள்கள் அந்த சபையில் இருக்கிறாங்க. ஆனால் ஆரம்ப நாட்களில் அந்த சபையில் 5 பேர் தான் இருந்தாங்க. ஆரம்ப நாட்கள் எத்தனை பேர்? 5 பேர். அந்த 5 பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஊழியக்காரருடைய வீட்டார் தான், வேற யாரும் கிடையாது. பின்னாளில் பார்த்தீங்கன்னா பல லட்ச ஜனங்களாக பெருக தொடங்கினார்கள். அது அந்த ஜனங்கள் பெருகிறதுக்கான காரணம் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வேலை என்னன்னா, கொஞ்சத்தை தான் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டமே என்னன்னா, நம்ம கையில் கொஞ்சம் இருக்குதா, கர்த்தரை நம்பி வச்சிருக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது 5 அப்பம் 2 மீனை தானே பெருக பண்ணினார். ஹல்லேலூயா. திரளான மீன்கள் பெருகினதவே பெருக பண்ணுகிற தேவன் அல்ல, குறைஞ்சதை பெருக பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த பால் ஆங்கிச்சோ சபையில் பாருங்க, வந்த ஒவ்வொரு விசுவாசிகளும் ஏழ்மையாக இருந்தவர்கள், ஏழை குடும்பம். சொல்ல போனீங்கன்னா அவர் ஊழியம் செஞ்ச இடமே பார்த்தீங்கன்னா எல்லாம் குடிசை வீடு தான். ஆனால் பின்னால் அந்த சபை எப்படி மாறிச்சுன்னா, குடிசையே இல்லாத ஏரியாவும் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. குடிசையே கிடையாது. எல்லாம் வந்து பார்க்குறான், குடிசையாக இருந்தது இப்போ கோபுரமாக இருக்குது வீடு. கர்த்தர் அப்படி தான் செய்வார், குடிசையை தான் கோபுரமாக மாற்றுவார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அந்த சபையில் சத்தியம் போதிக்கப்பட்டது. அதை வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த செவ்வாய்க்கிழமை ஆராதனையில் என்ன நடக்குதுன்னா, தேவனுடைய சத்தியங்கள் போதிக்கப்படுது. இந்த வார்த்தையை கேட்டு இருதயத்தில் பதிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. அந்த சபையில் பாருங்க, எல்லாரும் தரித்திரம் அப்படிதான் இருந்தாங்க, பண கஷ்டத்தில் இருந்தாங்க, ஏழ்மையில் இருந்தாங்க. இதை பற்றி பேசும்போது இன்னொரு சம்பவம் எனக்கு ஞாபகம் வருது பாருங்க. அந்த சபையில் ஒரு அம்மா, விசுவாசி அம்மா. அந்த அம்மா பாருங்க, பாஸ்டர்கிட்ட வந்து இந்த காணிக்கை பற்றி தான் பேசியிருக்காரு, தசம்பாகம் காணிக்கை பற்றி. அப்போ அவங்க வீட்டில் இருந்தது வந்து கொஞ்சம் அரிசி தான். என்ன அரிசி? கொஞ்சம் தான். அந்த கொஞ்சத்தையும் எடுத்து என்ன பண்ணிட்டாங்க, பால் ஆங்கிச்சிட்டு போய் கொடுத்து, ஐயா இதுதான் என் வீட்டினுடைய பொருளாதாரம், இதை நான் உங்கள் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க கணவன் பாருங்கள் ரட்சிக்கப்படலை. அப்போ கணவன் குடிகாரன். கணவன் யாரு? குடிகாரன். குடும்பத்தில் எந்த முன்னேற்றம் கிடையாது. அவங்க கொடுத்தது பாருங்க, கொஞ்சம் அரிசி எடுத்து அவங்க கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. பின்னால் எந்த குடிகாரர் அந்த அம்மாவுடைய கணவன் குடிகாரராக இருந்தால் பார்த்தீங்களா, அந்த சபையின் மூப்பராக மாறிவிட்டார். ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி வருதுன்னா, தேவனோடு உள்ள கமிட்மெண்ட். சொல்லுங்க, தேவனோடு உள்ள இருக்க ஐக்கியம். அவங்க கொடுத்தாங்க, வீட்டில் அரிசி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, இவங்க வீட்டில் போய் பார்க்குறாங்க, அரிசி இருக்குது. ஹல்லேலூயா. அவங்க திரும்பி போய் சமைக்க போகிறாங்க, அடுத்த நாள் திரும்பி அரிசி இருக்குது. சொல்லுங்க, குறையவே இல்லை. ஹல்லேலூயா. இது எந்த மனுஷனும் அற்புதம் செய்ய முடியாது, தேவனால் மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அந்த பால் ஆங்கிச்சோவின் தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம வந்திருக்கலாம், இங்கே இருக்க எல்லாருக்கும் ஒரே ஒரு போதனை தான், அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும். இன்றைக்கு வேணால் நம்ம கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிற நாங்கள் செழித்திருப்போம். கர்த்தர் சொன்ன பிரகாரமாய் நாங்கள் இருப்போம். ஏனென்றால் நாங்கள் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஏன்னா பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, நாம் வாக்குத்தத்தத்துக்கு சுதந்திரவாளிகள். ஹல்லேலூயா. நம் வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாக இருக்கிறபடினாலே நிச்சயமாக நான் சொல்ல முடியும், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். கர்த்தர் செழிக்க வைக்கிறவர்னா
அவர் யாரை செழிக்க வைக்க போகிறார்னா நம்புகிற ஜனங்கள் செழிப்பார்கள். பால் ஆங்கிச்சருடைய சபையில் அப்பேற்பட்ட ஒரு மாற்றம் உண்டாயிருக்குதுன்னா நான் சொல்லுகிறேன், பால் ஆங்கிச்சருடைய தேவன் தான் இங்கேயும் ஜீவிக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இங்கேயும் வாசம் பண்ணுகிறார். நான் நிச்சயமாக சொல்ல முடியும், உறுதியாக சொல்ல முடியும், கர்த்தர் உங்கள் எல்லைகளை விசாலமாக்க முடியும். உங்கள் கூடையும் மாப்பு சிக்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. எப்படி ஆசீர்வதிக்க போகிறார்? நீங்கள் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள், நீங்கள் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காய் வானத்தை திறந்து வைத்திருக்கிறார். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். தேவனுடைய வார்த்தை அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. நாம் கடன் வாங்குகிற சந்ததி அல்ல. ஒருவேளை பாஸ்டர் நான் ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டேன், இப்போ நான் என்ன பண்ணுறது? கர்த்தர் சொல்றார், இன்னைக்கு நீ கடன் வாங்கியிருக்கலாம், ஆனால் என்னை விசுவாசின்றார் கர்த்தர், நீ நிச்சயமாய் கடன் கொடுக்கிற ஆளாய் மாறி இருப்பாய். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் சில குறைகள் இருக்குங்க. தேவன் குறைய பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவர். நமக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும் பாருங்க. இல்லை, கர்த்தர் என்னை நிச்சயமாகவே அநேக ஜாதிகளை ஆளும்படி செய்வார், என்னை யாரும் ஆளுகை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் தவறி போவதில்லை. கர்த்தர் சொல்லப்பட்ட வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும். சொல்லுங்க, கர்த்தரால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகவே என் குடும்பத்தில் நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட கர்த்தர் தான் நம்ம ஆராதிக்கிறோம், அப்பேற்பட்ட தேவனை தான் தொழுது கொள்கிறோம். இன்னைக்கு சாட்சியாக வேத வசனத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. தேவன் நம்மளுடைய பொருளாதாரங்களை மீட்டு தருகிற தேவன். ஹல்லேலூயா. நாம் இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு தருகிற தேவன். அதுக்கு சாட்சியாக தான் யோபுவை வச்சிருக்கிறாரு, அதுக்கு சாட்சியாக தான் தாவீதை வச்சிருக்கிறாரு, அதுக்கு சாட்சியாக தான் பாருங்க நிறைய நீதிமான்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, அப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு இருக்கலாம். நான் என்ன செய்யணும்னு தெரியல, என்ன ரூட்ல போகணும்னு தெரியல. நான் ஒன்றை சொல்லுகிறேன், அமர்ந்திருந்து அவரை நோக்கி பாருங்கள், அவர் ஆலோசனை தருவார். ஹல்லேலூயா. நான் என்ன செய்யணும்னு தெரியல ஆண்டவரே, என்ன பண்ண நான் குழப்பத்தில் இருக்கிறேன், குருடனா இருக்கிறேன். குருடன் பாருங்க தடவிக்கிட்டே தெரியும், ஒண்ணுமே தெரியாது. ஒருவேளை கண்ணு இருந்தும் நான் என்ன செய்யணும்னு தெரியாம தடவிக்கிட்டே இருக்கலாம். ஆனா ஒன்றை செய்வோம், அவருடைய சமூகத்தில் அமருவோம். நிச்சயமா சொல்றேன், அவர் நமக்கு ஆலோசனை தருவார். ஹல்லேலூயா. இந்த யோசபாத்து கூட அவர் தான் சொல்றாரு பாருங்க. திருப்பிக் கொள்ளுங்க, 2 நாளாகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 20. இங்க ஒரு சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 2 நாளாகமம் 20:1. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். யாருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வருகிறார்கள்? யோசபாத் யாரு? அவன் ஒரு எபிரேயன், அவன் ஒரு யூதன், அவன் தேவனுடைய பிள்ளை. யோசபாத் யார்? எல்லாம் தெரிஞ்சுக்கணும் பாருங்க. யோசபாத் யார்? யோசபாத் யாருன்னா பின்னாடி திரும்பி யார் யோசபாத் இருக்கிறார்களா? யாருங்க யோசபாத்? யார் வந்திருக்கீங்களா யோசபாத்? ஹல்லேலூயா. இந்த யோசபாத் தேவனுடைய சொல்லுங்க திரும்பி, தேவனுடைய யோசபாத் யார்? தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லுங்க, நீதிமான்னு சொல்லுங்க, வாக்குத்தத்த உடன்படிக்கையின் மகன் சொல்லுங்க. வாசிப்போம் 1. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட, வாசிங்க, அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரோட கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். என்ன பண்ண வராங்க? யுத்தம் பண்ண வருகிறார்கள். சரிங்களா? இப்ப வாசிங்க 2. சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சிரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கே ஏகேதியாகிய ஆசாசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். இப்படி பாருங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து, வாசிங்க, கர்த்தரை தேடுகிறதற்கு, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். நல்லா கவனிங்க. இங்க யோசபாத்துக்கு விரோதமாய் அம்மோனியர்கள் என்ன பண்றாங்க? விரோதமாய் படையெடுத்து வர்றாங்க. யோசபாத் பயப்பட ஆரம்பிச்சிட்டாரு. யோசபாத்துக்கு என்ன வந்தது? பயம் நேரிட ஆரம்பித்தது. இப்போ
யோசபாத் ஜெபிக்கிறாரு பாருங்க. 6 அவங்க ஜெபிக்கிறாங்க சபையில நின்று, எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவர் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அவர் ஜெபிக்கிறார். எப்படி ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே நீர் வல்லமும் பராக்கிரமும் உள்ள தேவன், உமக்கு விரோதமாய் ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாய் யார் வருகிறார்களோ அவர்கள் உமக்கு விரோதமாய் வருகிறார்கள். இப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 7 எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்துக்கு என்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை கட்டினார்கள். எங்கள் மேல் பட்டயமும் நியாய தண்டனையும் கொள்ளை நோய் பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்தில் உமது சந்ததியில் வந்து நின்று எங்கள் இடுக்கண்ணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார். நல்லா கவனிங்க. அவர் எப்படி ஜெபிக்கிறார்? எங்கள் இடுக்கணிலும் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். யார் சொல்லி இருக்கிறார்கள் சொல்லுங்க? மூதாதையர், முற்பிதாக்கள், இஸ்ரவேல் மக்கள். இந்த யோசபாத்திலிருந்து ஆபிரகாம் எல்லாரும் என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஆண்டவரே நாங்க இடுக்கண்ல இருக்கும்போது நீ ரட்சிப்பீர் என்று அந்த எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். சொல்லுங்க, இடுக்கண்ணிலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து நீர் எங்களை ரட்சிப்பீர். ஹல்லேலூயா. உங்க வீட்டில் உங்க அப்பா வந்து நீங்க நிறைய பொருட்களை வாங்கிக்கிட்டே இருக்கீங்க, உங்க அப்பா வேதனைப்படுவாரா சந்தோஷப்படுவாரா? நல்ல தகப்பன் சந்தோஷப்படுவான். ஹல்லேலூயா. நம்முடைய நல்ல தகப்பன் எப்பேற்பட்டவர்னா, இன்னும் 10 டிவியை வாங்கி மாட்டி வச்சாலும் அவர் சந்தோஷம் தான் படுவார். ஹல்லேலூயா. அவர் வேதனைப்பட மாட்டார். ஏன்னா தான் பிள்ளைகளை நன்றாய் இருக்கும்படி விரும்புகிற கர்த்தர். ஹல்லேலூயா. நாம் எவ்வளவு வச்சிருந்தாலும், ஆனால் மனுஷன் பாருங்க என்ன நினைப்பானா, அவருக்கு எதுக்கு இத்தனை டிவி அப்படின்பா. கர்த்தர் சொல்லுவார், இன்னும் நான் உனக்கு தருகிறேன் பாரு. ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் எப்பேற்பட்டவர்னா, நமக்கு ஏராளமாக தருகிற தேவன். ஒரு வீடை கட்டினதுனால இன்னொரு வீடை கட்டக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். நீ 10 வீடை கட்டினாலும் கர்த்தருக்கு சந்தோஷம்தான். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய ஜீவியத்திலே, ஜெபத்திலே, துதியிலே, அந்நிய பாஷையிலே எவ்வளவு பெருகிறோமோ அதே அளவுக்கு நம்ம சரீரத்தில் பொருளாதாரத்திலும் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. பொருளாதாரத்தில் குறைஞ்சவர்கள் அல்ல நம்ம. பிரியமானவனை, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் விரும்புகிறேன். கர்த்தர் வந்து எல்லையை வந்து விசாலமாக தான் போடாரு பாருங்க. அதான் வேதம் சொல்லுகிறது, உன் கூடாரத்தின் எல்லையை விசாலமாக்கு அப்படின்றாரு. எல்லைகளை விசாலமாக்கணும். பாஸ்டர்கிட்ட நான் சில காரியம் பேசும்போது சொல்லுவார், இன்னும் சபையை இன்னும் இடிச்சுட்டு கட்டணும் பாஸ்டர் அப்படின்னு. ஏன்னா தேவனை குறித்த வெளிச்சம் இருக்குதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தேவனை குறித்த யாருக்கெல்லாம் வெளிச்சம் இருக்குதோ அவங்க தரிசனம் எப்படி இருக்குன்னா, இன்னும் சபையை கட்டணும், இன்னும் விரிவாக்கணும், இன்னும் சேர் வாங்கி போடணும். ஹல்லேலூயா. இன்னும் இந்த இதெல்லாம் பிரித்து போட்டுட்டு மேலே என்ன பண்ணணும், இன்னும் அலங்காரமாக மாற்றணும், பேக்ரவுண்டு மாற்றணும், அதை மாற்றணும். ஏன்னா தரிசனம் எங்கே இருக்குதோ அங்கே யோசித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பாருங்க, நீதிமானுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, அவன் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, நீதிமான் வர வர விருத்தி அடைவான். ஹல்லேலூயா. தாவீதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, இவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது யாருன்னா ஈசாக்கை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவன் வர வர விருத்தி அடைந்தானா. தாவீது வர வர பலத்தவனாக மாறி போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் வர வர பலத்தவனாக இருப்பேன், நான் வர வர விருத்தி அடைவேன். நீங்கள் சொல்கிறது எப்படி இருக்குதுன்னா, நான் சொல்கிறதுனால நான் சொல்கிறேன் அப்படின்னு தான் இருக்குது. விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? நான் வர வர விருத்தி அடைவேன். அந்த பேச்சு கடினமாக இருக்கும். ஒரு மேலே கோவப்பட்ட எப்படி செய்யுங்க? ஒரு ஆள் மேலே கோபம் வருதுங்க, எரிச்சல் வருதுங்க, அவரை திட்டணும். எப்படி திட்டுவீங்க? உங்கள் பிள்ளைங்க தப்பு பண்ணிட்டாங்க, எப்படி திட்டுவீங்க? இனிமேல் செய்யக்கூடாது மாமனே, அப்படியா? அப்போ மட்டும் எப்படி வருது? கரைச்சு கொட்டு 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 கொட்டுன்னு திட்டிக்கிட்டே இருக்கிறது. நான் சொல்கிறேன், ஆசீர்வாதத்தில் அந்த அளவுக்கு நாம் பேச வேண்டும். ஹல்லேலூயா. வைராக்கியம் சொல்லுங்க, வைராக்கியம்.
வைராக்கியம் எப்பவுமே முக்கியம் பாருங்க. நம்மளுடைய பாயிண்ட்டுக்கு வருவோம். யோசபாத்து பாருங்க, இங்கே சொல்றாரு, இங்கே எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறாங்க. 10 வாசிங்க. இப்போது இதோ இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மோவாபியர், சேயீர், மலை தேசத்தாருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரிகட்டி, பாருங்க, இவங்களுக்கு நன்மை தான் செய்யணும், ஆனா தீமையை சரிகட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. என்ன சொல்றாரு யோசபாத்து? இவ்வளவு ஏராளமான ஜனம் வருது, ஏராளமான கூட்டம் வருது, நிற்க எங்களுக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. பலன் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறாரு, ஏதாவது செய்ய பலன் இல்லையா? இந்த வார்த்தையின்படி நான் உங்களுக்கு பின்னாடி நான் சொல்றேன், வாசிங்க. அங்கே நிற்க பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். நல்லா கவனிங்க, இங்க யோசபாத்து சொல்றாரு, ஏராளமான கூட்டம் வருது, ஏராளமான ஆயுதங்களோடு வர்றாங்க, இந்த ஜனங்களை மேற்கொள்ள எனக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. அடுத்து சொல்றாரு பாருங்க, எனக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நல்ல, இங்க ஒரு நல்ல பாயிண்ட் ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. நாம செய்வதற்கு எதுவும் பலன் இல்லையா? சில காரியங்களை செய்வதற்கு பயமா இருக்குதா? ஆனா இங்க எழுதப்பட்டிருக்குது, ஆனாலும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, எது செய்ய எனக்கு பலன் இல்லை, எனக்கு அறிவில்லை, ஆனால் எனக்கு ஒன்று இருக்குது, உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து உம்முடைய வாக்குத்தத்தத்தை நோக்கி கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யாரை நோக்கி கொண்டிருக்கிறது? தேவனை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனை. ஏன் கர்த்தரை நோக்கி பார்க்கணுங்க? எதுக்கு கர்த்தரை போய் நோக்கி பார்க்கணும்? பிரச்சனையான சூழ்நிலையில் இவங்க பிரச்சனையை பார்க்கறதுக்கு பதிலாக ஏன் கர்த்தரை போய் பார்க்கணும்? ஏன் தேவனை போய் பார்க்கணும்? ஏன்னா அவர் தான் மீட்பர். ஹல்லேலூயா. அவர் தான் ரட்சிக்கிறவர். ஒரு பிரச்சனைனே யார் ரட்சிக்க போறது? தேவன் தான் ரட்சிக்க முடியும். ஒரு எதிரான சூழ்நிலை வந்ததுன்னா யார் ரட்சிக்க போறது? ஒரு கடன் பிரச்சனைங்க, யார் ரட்சிக்க போறது? யாரும் வரமாட்டாங்க. கடன் பிரச்சனையில் போய் யாரும் உதவி பண்ண மாட்டாங்க. ஆனால் தேவன் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். கடன் பிரச்சனையா? தேவன் ரட்சிப்பார். சரீரத்தில் பலவீனமா? தேவன் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு எதிரான சூழ்நிலை பிரச்சனையா? கர்த்தர் ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஏன்னா ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்மளால ஜெபிக்க முடியும், விசுவாசித்து அறிக்கை பேச முடியும், ஆனால் ரட்சிக்கிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரே ரட்சிக்கிறவராக இருக்கிறார். இங்கே பாருங்க, எதிரான சூழ்நிலை இருக்குது, பலன் இல்லை, ஆனாலும் கர்த்தாவே ஒன்றை செய்வோம். என்ன செய்ய போறோம்? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலை பிளந்து அந்த வனாந்தரத்தில் நடந்து கொண்டிருந்தது போல கர்த்தர் எங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. சமுத்திரத்தை ரெண்டாய் பிளக்கிறாருங்க கர்த்தர். அவங்க எண்ணங்கள் எங்க போகுது? எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை எங்கள் மூதாதையரை நீ ரட்சித்தீர்ல, அந்த தேவனை நான் நோக்கி பார்ப்பேன். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. நாங்கள் யாரை நோக்கி பார்க்க போகிறோம்? கர்த்தரை நோக்கி பார்ப்பதினால் எங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. பக்கத்தில் நீங்களே சொல்லுங்க, நான் கர்த்தரையே நோக்கி பார்ப்பதினால் என் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைக்கு நாம் ஒருவரை நோக்கி பார்க்க முடியும். சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், உங்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை. ஏனென்றால் சிலுவையில் தான் ரட்சிப்பு, சிலுவையின் ரத்தத்தில் தான் விடுதலை, இயேசுக்குள்ள தான் அற்புதம், இயேசுவின் நாமத்தில் தான் அற்புதம், இயேசுவின் ரத்தத்தில் தான் அற்புதம், இயேசுவின் வார்த்தையில் தான் அற்புதம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் தான் அற்புதம். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் ரட்சிக்கிறவர், அவர் தான் விடுவிக்கிறவர். ஹல்லேலூயா. குடும்பத்தில் பிரச்சனையா இருக்குதா? கணவன் மனைவிக்குள்ள ப்ராப்ளம் இருக்குதா? கர்த்தர் சொல்றாரு, நான் ரட்சிப்பேன்றாரு கர்த்தர். ஹல்லேலூயா. ஏனென்றா வேதம் சொல்லுகிறது, சமாதான பிரபுன்னு அவருக்கு ஒரு பேர் இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய பேர் என்ன? சமாதான பிரபுவான்.
சமாதானத்துக்கு பஞ்சமே கிடையாது. யாருக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு நீதிமான்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க குடும்பத்தில் இருக்கிற சந்தோஷத்தை போல எங்கேயும் சந்தோஷத்தை பார்க்க முடியாது. வேதம் எழுதப்பட்டிருக்கிற நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் அது ஓடிப்போ. ஹல்லேலூயா. ஏன்னா நித்திய மகிழ்ச்சி எங்க இருக்குதுன்னா கர்த்தர் நம்ம தலைமையில வச்சிருக்கிறார். நித்திய மகிழ்ச்சியான ஆவியானவர் நம்ம மேல் இருக்கிறார். ஆவியானுடைய பிரதான வேலை என்ன தெரியுமா? நம்மை சந்தோஷத்தைப்படுத்துகிறது ஆவியானுடைய வேலை. ஹல்லேலூயா. பிசாசுடைய திட்டம் என்ன தெரியுமா? அவன் நம்மளை துக்கப்படுத்தி பார்க்கணும். ஆனால் கர்த்தர் நம்மை சந்தோஷப்படுத்தி பார்க்கிறவர். நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சின்ன துக்கம் இருக்குதா, என் வாழ்க்கையில் சில காரியங்கள் இன்னும் நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் நடக்கும். அது தாமதித்தாலும் சீக்கிரம் வரும். ஹல்லேலூயா. வேதம் எழுதப்பட்டிருக்கு, ஏற்ற காலத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கிருங்க. ஹல்லேலூயா. சில நன்மைகள் நடக்கல, டிலே ஆகலாம், ஆனால் கர்த்தர் சொல்ற உனக்கு பெஸ்ட்டுக்காக தான் காத்திருக்கிறது. தாமதிக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நீங்க நல்லா கவனிங்க. அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததா? அவள் கேட்டது என்ன? ஒரு குமாரனை. கர்த்தர் கொடுத்தது என்ன தெரியுமா? தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்தார். அவர் கேட்டது குமாரனை கேட்டாரு. நீர் ஒரு ஆண் பிள்ளை கொடுப்பினா ஆண்டவர் உம்முடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறேன்னு சொன்னா அவர் என்ன கொடுத்தா திரும்ப? நான் தீர்க்கதரிசியை நான் உனக்கு கொடுக்கிறேன்னு. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு பாருங்க, காலம் தாமதமானது பிள்ளை பிறப்பதற்கு, ஆனா ஈசாக்கின் மூலம் தான் வாக்குத்தத்தம் நிறைவேறுது. ஹல்லேலூயா. அப்படிதான் பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு வேலை, ஒரு ப்ரொமோஷன் இல்லாமல் இருக்குதா, கவர்மெண்ட் வேலை கிடைக்காம இருக்குதா, முன்னேற்றம் இல்லையா, வீடு கட்ட முடியலையா, இல்லை பணம் இல்லையா, கர்த்தர் சொல்றாரு, நிச்சயமா நீ வெயிட் பண்ணு, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு. இல்லை பாஸ்டர், அவங்கெல்லாம் சீக்கிரம் கார் வாங்கிட்டாங்க, நீங்க சொல்லுங்க, இது அவன் டேன், நாளைக்கு எனக்கு ஒரு டேன் உண்டு. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவனுக்கு வந்திருக்குதுன்னா கர்த்தர் எனக்கும் செய்வார். நீதிமானுக்கு ஒரு குறையும் இல்லை. வேதம் சொல்கிறது, நீதிமான் வாரி இறைப்பான், ஏழைகளுக்கு கொடுப்பான், அவன் கொம்பு மகிமையாய் உயரப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை நான் ஒரு தொழில் வச்சேன், அது புஸ்வானம் போல இறங்கிருச்சு. கர்த்தர் சொல்றாரு, புஸ்வானம் இறங்கலப்பா, இன்னும் உன்னை உயர வைக்க போறேன். ஹல்லேலூயா. தொழில் பாருங்க, ஒரு காரியத்தை எடுத்து தோற்று போயிட்டோன்னு கவலைப்படாதீங்க. கர்த்தர் சொல்றாரு, எந்த இடத்துல தோற்று போனையோ அதே இடத்துல கர்த்தர் உயர்த்துவா. எந்த இடத்துல பேதுரு படகுல மீன் வரலையோ அதே இடத்துல மீனை வர வைத்த கர்த்தர். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்கிறது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், அவனுக்கு தோல்வியே கிடையாது. நீதிமானுக்கு ஒருபோதும் தோல்வி அல்ல, அவனுக்கு என்றைக்கும் ஜெயத்தை தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம் பாருங்க, இங்கே யோசபாத் பயப்படுறான். நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஒருவேளை பிள்ளைங்களை எந்த ஸ்கூலில் படிக்க வைக்கணும்னு தெரியல. சில பிள்ளைகளுக்கு என்ன அது என்ன சொல்லுவாங்க, மேக்ஸ் எடுக்கணுமா, இல்லை என்ன குரூப் எடுக்கணும்னு தெரியல, குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படி நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களுக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. முடிவை எடுக்கும்படி கர்த்தரை வைப்பார். கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை பார்க்கும் பொழுது, இங்கே வேத வசனத்தை பார்க்குறோம் பாருங்க. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். இப்போ வாசிப்போம் பாருங்க, இங்கே ஒரு காரியம் நடக்குது. 13 யூதா கோத்திரர் வாசிங்க. 2 நாளாகமம் 20:13 தான். யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் சாதிகளும், அவர்கள் குமாரரோடு கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். 14 அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யாகேசல் என்னும் ஆசாரிப்பின் புத்திரரில் ஒருவனான லேவியின் மேல் யார் இறங்கிறது? கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால் அவன் சொன்னது. இப்ப கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினதினால், இப்ப வாசிங்க. சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் மறுபடியும் நிரப்புறாரு. யோசபாத்து கிட்ட சொல்ற பாருங்க, அங்க ஒரு மனுஷன்கிட்ட சொல்றாரு, லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதினால். யார் மேல இறங்குறார் ஆவியானவர்? லேவி என்பவன் ஆசாரியன், அது ஒரு லேவின்ற கோத்திரம். பாருங்க, அவன் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்குறாரு. இறங்கின உடனே கர்த்தர் சொல்றாரு,
சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு என்ன செய்யாதீர்கள்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதிருங்கள், கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக சில ப்ராப்ளம் வந்திருக்குதா, ஒருவேளை வியாதி வந்திருக்குதா, மனுஷன் வந்திருக்கிறானா, கர்த்தர் சொல்றாரு, இந்த யுத்தம் முன்னுடையதல்ல, இதை என் கையில் விட்டுன்றாரு. ஹல்லேலூயா. நாம சில யுத்தங்களை பண்ண வேண்டாம், நாம சில மனுஷன்கிட்ட போராட வேண்டாம். வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, பிரச்சனையும் போராட்டம் வரும்போது யோசபாத் யாரை பார்த்தான்? தேவனை பார்த்தான். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், பிரச்சனையும் போராட்டம் வரும்போது யாரை பார்க்கணும்? தேவனை பார்க்கணும். தேவன் எப்படி இருக்காரு? வார்த்தையாக இருக்கிறாரு, வாக்குத்தத்தமாக இருக்கிறாரு. இப்போ பிரச்சனைன்னு வரும்போது வாக்குத்தத்தத்தை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் அதான் சொல்றாரு பாருங்க, இந்த யுத்தம் உன்னுடையது கிடையாது, இது தேவனுடையது. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க 16 வாசிங்க. நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேட்டு வழியாய் வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்திற்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். வாசிங்க 17. மறுபடியும் சொல்றார் பாருங்க, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட இருக்கிறார். பாருங்க, ஆவியானவர் வந்து மறுபடியும் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களே, நீங்க பயப்படாதீங்க, நீங்க அவங்களுக்கு கலங்காதீங்க, ஏன்னா கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு பாருங்க, நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்னு. அப்பொழுது யோசபாத் தரைமட்டும் வாசிங்க. அப்பொழுது யோசபாத் தரைமட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். இப்ப 20. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். யாரை நம்ப சொல்றாரு? யாரை நம்பணும்? மனுஷன் நம்பணுமா? சொந்தக்காரன் நம்பணுமா? பணத்தை நம்பி வாழணுமா? இல்லை நம்மளுடைய சொத்தை நம்பி வாழணுமா? இங்கே வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புங்கள். சொல்லுங்க, கர்த்தரை நம்புங்கள். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினார். நல்லா கவனிங்க, இங்க யோசபாத் ஒரு காரியத்தை பண்றாரு. என்ன பண்றாருன்னா, ஆயுதம் அணிந்தவர்கள் எல்லாம் பின்னாடி வந்துரு, பாடகரை முன்னாடி நிறுத்து. யுத்தம் செய்வதற்கு யாரை முன்னாடி நிறுத்தணும்? அவன் எதிராளி ஆயுதத்தோட வருவான். நாம் யாரை நிறுத்தணும்? நான் கேட்குறேங்க, பாகிஸ்தான் பார்டரில் யார் நிற்கிறது? அந்த நாட்டினுடைய இராணுவ வீரர்கள் ஆயுதத்தோடு நிற்கிறாங்களா? இந்திய தேசத்தினுடைய அதே பார்டரில் யார் நிற்கிறது? இந்தியாவினுடைய இராணுவ வீரர்கள் நிற்கிறாங்களா? ஆயுதம் எடுத்து நிற்கிறாங்களா? ஆயுதம் எடுக்காமல் நிற்கிறாங்களா? ஆயுதம் எடுத்து நிற்கிறாங்க. ஸோ இதுதான் உலகத்தின் பிரின்சிபல். உலகம் என்ன பண்ணுது? அவன் ஆயுதத்தை எடுத்தா நானும் ஆயுதத்தை எடுக்கணும். ஆனால் கர்த்தர் வித்தியாசமானவர். ஹல்லேலூயா. அவர் எப்பவுமே வித்தியாசமானவர். அவர் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவர் அல்ல, அவர் உலகத்தின்படி போகிறவர் அல்ல, உலகத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படுகிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, எதிராளி ஆயுதத்தோடு வர்றான், ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஆயுதம் எடுத்திருக்கவனை பின்னாடி நிறுத்திட்டு பாடகரை முன்னாடி நிறுத்தினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் யார் என்ன வேணாலும் பண்ணட்டும், நீங்கள் ஆயுதத்தையும் எடுக்க வேணாம், அவனை திட்டமும் வேணாம்,
ஒன்றை செய்யுங்கள், உங்கள் நாவில் துதியை வையுங்கள். ஹல்லேலூயா. அதனால தான் ஆராதனை செய்தி கொடுப்பதற்கு முன்பாக துதியை ஆராதனையில் என்ன பண்ணுறாங்க, சபையில் செய்கிறோம். முதலாவது படிக்கிறோம், கர்த்தரை துதித்து பாடுகிறோம். பாட்டு படித்தா அற்புதம் நடந்துருமா? பாட்டு படித்தா மாற்றம் உண்டாயிருமா? வேதம் சொல்லுகிறது பாடகரை நிறுத்தினதுனால தான் அற்புதம் நடந்தது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, வேதம் சொல்லுகிறது பாருங்க, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பாருங்க, போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் பாருங்க, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். வேதம் சொல்லுகிறது பாருங்க, என்றைக்குமே ஆவிக்குரியவர்கள் யுத்தம் பட்டயத்தின்படி அல்ல, தேவனுடைய வார்த்தையின்படி. ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் ஆவிக்குரியவர்கள். தேவன் என்ன செய்யறாருன்னா, ஆயுதம் அணிந்தவர்களை பின்னாடி வச்சிரு, பாடகரை முன்னாடி நிறுத்திருந்தாரு. முன்னாடி போய் என்ன செய்தார்கள்? வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, இப்போ வாசித்தோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது என்ன பாட்டு படித்தாங்க? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். சொல்லுங்க, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாட்டு இப்படி தான் படிச்சு, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அவர் கிருபை எங்களுக்கு உள்ளது என்று சொன்னபோது அங்க தேவ தூதன் இறங்கி வேலை பார்க்கறான். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, யாரெல்லாம் எதிரிட்டு வந்தார்களோ ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை என்ன செய்தாரு? வாசிங்க. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதனால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நல்லா கவனிங்க, உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் வருது. அந்த கூட்டம் உங்களுக்கு விரோதமா வரும் பொழுது யாரெல்லாம் கூட்டம் போட்டு வந்தானோ அவனுக்குள்ளே என்ன உண்டானது? விரோதத்தை உண்டு பண்ணி அவர்களை வெட்டுண்டு மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதான் வைத்திருக்கிறார். நமக்கு விரோதமாக யாரெல்லாம் கூட்டம் கூடி வருகிறார்களோ, பஸ்ஸில் வரானா பஸ்லேயே சண்டை போட்டு செத்து போயிடுவான். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை அடிப்பதற்கு வேன் பிடிச்சு வரானா வேன்லேயே என்ன பண்ணிடுவான்? ஒருவருக்கு ஒருவர் அடித்து கொண்டு பாதி வழியிலே ஆள் காலிக்கு போயிடுவான். அதான் வேதம் சொல்லுது, உன் சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய். உனக்கு ஒரு சத்துரு இருக்கிறானா கர்த்தர் சொல்றாரு, நீ அவனை பார்க்கவே முடியாத அளவுக்கு அவனை கர்த்தர் துரத்தி விடுவார். ஹல்லேலூயா. வேதம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்குது பாருங்க. இப்போ வாசிப்போம் ஒரு பாயிண்ட். 24 வாசிங்க. யூதா மனுஷர் வனாந்திரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிறது போது, இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களை கண்டார்கள், ஒருவரும் தப்பவில்லை. நல்லா கவனிங்க, யாரெல்லாம் விரோதமாய் வந்தார்களோ அவர்கள் ஒரு ஆளு கூட தப்பி போகவில்லை. 1000 பேர் உங்களுக்கு விரோதமா வருகிறானா 1000 பேருமே செத்து போயிட்டான்னு அர்த்தம். அப்படிதான் வேதம் எழுதப்பட்டிருக்குது. இல்ல 1,00,000 பேர் உங்களுக்கு விரோதமா வந்திருக்கிறானா 1,00,000 பேர் செத்து போயிட்டானா, அதுல ஒரு ஆள் கூட தப்பி போகவில்லை என்று வேதம் போதிக்குது. ஹல்லேலூயா. ஏன்னா இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் மனிதன் அல்ல, தேவன். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கையில் ஒருத்தன் விழுகிறானா அவனுடைய வாழ்க்கை என்னமாய் முடிய போகிறதோ. கர்த்தருக்கு விரோதமாய் ஒருத்தன் வருகிறானா, கர்த்தர் யுத்தம் பண்ணும் பொழுது நான் சொல்கிறேன் ஒன்று மிஞ்சி போவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு உறுதி எடுங்க, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகின்ற வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு விரோதமாய் ஒரு காரியம் எழும்புதா, கர்த்தர் சொல்றாரு அது ஒன்றுமே உனக்கு வாய்க்காது. ஹல்லேலூயா. இங்க எதிரிட்டு வந்தவர்கள் எல்லோருமே அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ பாருங்களேன், யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாட்களாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியா இருந்தது. நல்லா கவனிங்க, இங்க யுத்தம் நடந்தது.
யோசபாத்துக்கு விரோதமாக வந்தவர் ஒரு மனுஷன் கூட தப்பி போகவில்லை, எல்லாரும் அழிந்து போனார்கள். அடுத்த ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறாரு. யாரெல்லாம் யோசபாத்தின் இடத்துல வந்து கொள்ளையிட வந்தானோ, இப்போ என்ன நடக்குதுன்னா யோசபாத்தும் இஸ்ரவேல் மக்களும் கொள்ளையிடுறாங்க. ஹல்லேலூயா. இவனுடைய பாருங்க, யோசபாத்துக்கு விரோதமாக வந்த மக்கள் எல்லாம் இவங்கிட்ட இருக்க பொருளாதாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம் தான் வந்தான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவங்கிட்ட இருக்க பொருளாதாரத்தெல்லாம் இப்போ நீ எடுறா அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா. உன்னிடத்தில் பிடுங்கி கூட வர்றானா, கர்த்தர் சொல்றாரு, உன்கிட்ட பிடுங்க வர்றானா நான் அவனிடத்தில் பிடுங்கி உன்னிடத்தில் கொடுப்பேன்றார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்கே நல்லா கவனிங்க. எத்தனை நாளாய் கொள்ளையிட்டாருங்கன்னா அந்த உடைமைகளை எடுக்கிறார்கள், அந்த பொருட்களை எடுக்கிறான் பாருங்க. எவ்வளோ நாளாக எடுத்தாங்க? வேதம் சொல்கிறது 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள், அவ்வளவு மிகுதியாக இருந்தது. ஹல்லேலூயா. தேவன் யோசபாத்தை எப்படி மீட்டார் தெரியுமா? அம்மோனுடைய புத்திரனுடைய கைக்கு மீட்கவும் செய்கிறார், பொருளாதாரத்தையும் மிகுதியாய் தருகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்வார்னா, உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் வர்றானா அவனை உங்கள் பட்சத்தில் வரவிடாதபடிக்கு அவனை துரத்தி விடுவாராம். கர்த்தர் பொருளாதாரத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? பொருளாதாரம் வேணுமா வேணாமா? நகை வேணுமா வேணாமா? உங்களுக்கு பணங்கள் பெருகணுமா வேணாமா? நிலங்கள் வேணுமா வேணாமா? என்னடா இவங்க பார்த்தா பணம் நகையவே பேசிகிட்டே இருக்கீங்களே, நீங்கள் எங்கே இருக்கீங்க? நாம் அந்த பூமியில் தான் இருக்கோம். பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பூமிக்குரிய ஆசீர்வாதம். அந்த பூமியில் என்ன இருக்குது? பணங்கள் இருக்குது, நிலங்கள் இருக்குது, நகைகள் இருக்குது, பொருளாதாரங்கள் இருக்கிறது. இங்கே கொடுத்தது யாரு? யோசபாத் போய் கொள்ளடிச்சுட்டு வந்தானா, கர்த்தரே கொடுத்தாரா? இங்க வேதம் சொல்லுது கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. மிஞ்சின நீதிமானா இராதே. கர்த்தர் கொடுக்கும்போது இல்ல ஆண்டவரே எனக்கு வேணாண்டவரே போதும் போதும்ன்றாதீங்க. ஆண்டவர் இன்னும் கொடுங்க. ஹல்லேலூயா. இன்னும் என்னை பெருக பண்ணுங்க, இன்னும் நான் உயர வேண்டும், இன்னும் நான் பெருகணும் அப்படின்னு விசுவாசத்தில் நம்முடைய எல்கையை பெருசாக்கணும். பாருங்க, இந்த இடத்துல ஒரு காரியம் நடந்துச்சு. யோசபாத்துக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் விரோதமாய் அம்மோனியர்கள் வரும்பொழுது கர்த்தர் நின்று யுத்தம் பண்ணினது போல நமக்கு விரோதமாய் வருகிறவனை கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாக ஒரு பிரச்சனை வருதா, கர்த்தர் யுத்தம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, நம்முடைய தேவைக்கு அதிகமாய் சந்திக்கிற தேவன். பொருளாதாரம் பெருகும் பாருங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எங்களுடைய பொருளாதாரங்களை மிகுதியாய் பெருக பண்ணுகிற தேவன். எங்களுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்களை கர்த்தர் பின்னிட்டு செய்யும்படி அவர்களை துரத்தி விடுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம பார்த்தோம். திருப்பி கொள்ளுங்க. யோபு பற்றி சொல்லி ஆகணும். கர்த்தர் யோபுவை குறித்து இவனுடைய வாழ்க்கையை மீட்கிறார் பாருங்க. யோபு 1:1. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி ஏராளமான பணிவிடைக்காரர்களும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான். இந்த யோபு குறித்து நீங்க படிச்சிருக்கலாம், செய்தி கேட்டிருக்கலாம் பாருங்க. இந்த யோபு யாருன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரால் செழிக்கப்பட்டவன், கர்த்தரால் அபரிதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவருக்கு என்ன இருந்தது பாருங்க, அவனுக்கு 7000, எல்லாம் சொல்லுங்க 7000 ஒட்டகம், சரி ஆடு சொல்லுங்க, 7000 ஆடு சொல்லுங்க, 7000, 3000 ஒட்டகமா? ஒட்டகத்தை பார்க்குறதே கஷ்டமாக இருக்குது. இவருக்கு 3000 ஒட்டகம். ஒரு ஒட்டகத்தின் விலை மதிப்பு எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ செல்வந்தனாக இருந்தான். ஏதோ இவர் உழைச்சி சம்பாதிக்கல, கர்த்தரே இவனை சம்பாதிக்கும்படி வைத்தார். ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏறு மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்களும் இருந்ததுமின்றி, இப்போ வாசிங்க, திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரரில் எல்லாரிலும் பெரியவனா இருந்தான். பெரியவனா இருந்தானா பணக்காரனா இருந்தான். எல்லாரிலும் பெரிய பணக்காரன் யாருன்னு கேட்டீங்கன்னா யோபு. ஹல்லேலூயா. தேவன் எப்பவுமே எப்படிப்பட்டவர் தெரியுமா? மல்டி மில்லியனரா வைக்கிறவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இங்க ஒரு யோபுவை பார்க்கிறோம், மல்டி மில்லியனர். இவன் செல்வந்தன்.
இவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இவனுக்கு வீட்டில் பாருங்க 10 வேலையாட்கள் கிடையாது, திரளான பணிவுடைய ஆட்கள். நம்ம வீட்டில் ஒரு வேலையாட்கள் கூட வைக்க முடியலன்றீங்களா? வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. காலம் முழுவதும் மனைவியவே கஷ்டப்படுத்தாது கூடாது. அவங்க தான் துவைக்கணும், அவங்க தான் சமைக்கணும், அவங்க தான் வீட்டை கழுவணும், அவங்க தான் பிள்ளைங்களை பாதுகாக்கணும், சமைச்சு கொடுக்கணும். சொல்லுங்கள், வீட்டுக்கு ஒரு வேலைக்காரர்களை வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு வேலைக்காரர்கள் இருந்தாங்களா? இருந்தாங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாக கிறிஸ்துவின் மூலமா இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்குடைய ஆசீர்வாதம் என்ன? அவன் படத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். அவன் வீட்டில் ஏராள வேலையாட்கள் இருந்தாங்க. இந்த சபைக்கு அதிக வேலையாட்களை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. லேப்டாப்பில் உட்காந்து வேலை செய்கிறதுக்கு ஆட்களை கொடுப்பார். சபையை நீட்படுத்துக்க வேலையாட்களை கொடுப்பார். சபைக்குள்ள பாருங்க, பாஸ்டர் சொன்னார் பார்த்தீங்களா, காணிக்கை பெட்டி அந்த ஓட்டை சிறுசாக இருக்குதா? யார் அதுக்கு ஃபீல் பண்ணது? ஒன்று பண்ணிடலாம், ஜிபே போட்டுடலாம். அது ரொம்ப ஈஸி, அதில் ஓட்டையெல்லாம் கிடையாது. அங்கே இருக்குதோ ஜிபேவே இருக்குதாம்ல. ஹல்லேலூயா. ஜிபே அண்டா குண்டாலாம் வச்சிடலாம். அடுத்து பாலியங்கிச்சோ வாழ்க்கையில் எப்படி அந்த வந்திருந்த ஏழை மக்கள்கள் அவங்க தான் பணக்காரங்களாக மாறிட்டாங்க. ஹல்லேலூயா. அதே போல் சபையில் வந்து பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது பாருங்க, இல்லாதவைகளை கர்த்தர் தெரிந்து கொண்டாராம். ஹல்லேலூயா. யார்கிட்டலாம் எதெல்லாம் இல்லையோ கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து சபைக்கு கொடுக்கும்படி கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி தான் பருக பண்ணுவார் பாருங்க. இன்னைக்கு நிறைய வந்துருச்சு. பழக்கடையில் கூட ஜிபே வச்சுருக்கான். ஒரு சின்ன தள்ளு வண்டி கடையில் போனால் ஜிபே. எப்படியோ மாடர்ன்லாம் மாறிடுச்சு. இப்போ வாசிப்போம் பாருங்க. அவருக்கு என்னெல்லாம் இருந்தது? ஏராளமான ஆடுகள், ஏராளமான ஒட்டகங்கள், ஏராளமான கழுதைகள், ஏராளமான மாடுகள், திரளான பணிவிடை ஆட்கள். யோபு எப்படி இருந்தான்? ஒரு பெரிய பணக்காரனாக இருக்கிறான். சொல்லுங்க, ஒரு பணக்காரராக இருக்கிறார். இப்படி இருந்த யோபு வாழ்க்கையில் என்னமெல்லாம் நஷ்டம் அடைஞ்சது? அவனுக்கு பிள்ளைங்க இருந்தாங்களா? 7 குமாரரும் 3 குமாரத்தியும், 10 பிள்ளைங்க, திரளான வேலையாட்கள் இருந்தாங்களா? இருந்தாங்க. ஆனால் யோபுவின் வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் யாரால் நஷ்டம் அடைந்தது? யாரால? சரி, ஒரு பகுதி யோபு. சரி, வாசிப்போம். 8 வாசிங்க, 7 வாசிங்க. கர்த்தர் சாத்தானை பார்த்து, கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? பிசாசு என்ன பண்ணிருக்கான்? யார் மேல கண்ணு போட்டான்? நாம் ஆசீர்வதித்து மகிழ்ந்திருப்பது பிசாசுக்கு எப்பவுமே பிடிக்காது. கர்த்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் போல பிசாசும் நேற்றும் இன்றும் என்று மாறாதவன். நாம் நன்றாக இருப்பது பிசாசுக்கு பிடிக்காது. ஆனால் நாம் நன்றாக இருப்பது தேவனுக்கு எப்பவுமே பிடிக்கும். ஹல்லேலூயா. இங்கே அவன் பார்க்குறான், யோபுவுக்கு ஏராளமான பொருளாதாரம் இருக்குது, யோபுவுக்கு 10 பிள்ளைகள் உண்டு, யோபுவுக்கு திரளான பணிவிடை ஆட்கள் உண்டு, இவன் பணக்காரனா இருக்கிறான் என்று பிசாசு கண்ணு வைக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. யோபுக்கிட்டே சில மிஸ்டேக் இருந்தது, இல்லைன்னு இல்லை, அவன்கிட்ட பயம் இருந்தது. என்ன பயம்? தன் பிள்ளைகள் தப்பு பண்ணிடுவாங்களோ, குற்றம் செஞ்சிட்டாங்களோ, தேவனுக்கு விரோதமான அந்த பயம் அவருக்குள்ளே இருந்ததுனால யோபு கண்ணு வைத்தான். ஹல்லேலூயா. என்னுடைய பாயிண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு விளக்க வேண்டியதில்லை. கர்த்தர் எப்படி யோபுவை மீட்டான்றதான் கதைப்போம். ஹல்லேலூயா. எல்லாமே நஷ்டம் அடைஞ்சதா யோபுனுடைய வாழ்க்கையில்? அவனுடைய பொருளாதாரம் நஷ்டம் அடையுது, அடுத்து அவனுடைய பிள்ளைகள் நஷ்டம் அடைகிறாங்க, அதுக்கப்புறம் யோபுனுடைய வேலைக்காரர்கள், அப்புறம் யோபுனுடைய சரீரம். பிசாசு எப்பவுமே பாருங்க, இயேசு சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்குமே வரான். நல்லா கவனிங்க, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக இருக்க வேண்டியது, நாம் நன்றாக இருப்பது பிசாசுக்கு பிடிக்காது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் நன்றாக இருந்தது பிசாசுக்கு பிடிக்கல. அல்லேலூயா. பிசாசுக்கு பிடிச்சதா? சாத்தானுக்கு பிடிச்சா? ஏதேன் தோட்டத்தில், ஏதேன் தோட்டம் என்பது இன்பம்னு அர்த்தம். ஏதேன்னா என்ன அர்த்தம்? இன்பம்.
இன்பமான வாழ்க்கையெல்லாம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் வாழ்ந்தாங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்க நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல தொடர்பு, நல்ல சந்தோஷம், பிள்ளைகளோடு நல்ல ஒரு அன்பான ஒரு வாழ்க்கை, இப்படியெல்லாம் இருக்கும்போது பிசாசுக்கு பிடிக்க மாட்டேது. பாருங்க, பிசாசுக்கு என்ன பண்ணலை, பிடிக்க மாட்டேது. ஏதேன் தோட்டத்தில் அப்படி தான் இருந்தது. ஆதாம் ஏவாள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஒரு மனுஷனுக்காக 4 பெரிய ஆறுகள் ஓடினது. ஒரு மனுஷனுக்காக பாருங்க அவ்வளோ சாப்பிட்றதுக்கு அவ்வளோ விருச்சிக கன்றுகள், ஏராளமாக கனிகளை கர்த்தர் கொடுத்தார் புசிக்க. நம்ம நெல் விளைஞ்சு பார்த்துருக்கோம். ஆனால் ஆதாம் இருந்த இடத்துல பொன் விளைந்தது என்று பார்க்குறோம். என்னது? கோல்ட்ஸ், தங்க விளைஞ்சிருந்தது. ஆதாம் அது மேலே தான் நடந்து போனான். ஹல்லேலூயா. இது எல்லாம் பாருங்க பிசாசுக்கு கண்ணுக்கு நல்லா தெரியுது. ஆதாம் பொண்ணு மேலே நடக்கிறான், இவனுக்கு நல்லா இருக்குது, குடும்பம் நல்லா இருக்குது, தேவ சந்ததியை பெற்றெடுக்கும்படியாய் கர்த்தர் இவனை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. ஆதலினால இவனுக்குள்ள ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். ஏதேன் தோட்டத்துக்குள் வெளியிலே நின்று குழப்பத்தை கொடுக்க வந்தான். இங்கே யோபு மேலே என்ன பண்ணுறான்? அதே மேலே கண்ணு வைக்கிறான். உங்கள் பிள்ளைகள் சரீரம் ஆரோக்கியமாக இருப்பது பிசாசுக்கு எப்பவுமே பிடிக்காது. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுடைய சரீரம் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருப்பது தான் தேவனுடைய பிரியமும் தேவனுடைய திட்டமும். ஹல்லேலூயா. இங்கே ஒரு 2 பேருக்கு காரியம் நடக்குது. ஒன்று தேவன், இன்னொன்று பிசாசு. ஒன்று தேவன், இன்னொன்று சாத்தான், நடுவில் மனுஷன். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல யோபு பயந்தனால தான் பிசாசு என்ன பண்ணிட்டான்? அவன்கிட்ட இருந்த உடைமைகள், பொருட்கள், பிள்ளைகள் எல்லாவற்றையும் நஷ்டமடையும்படி வைத்தான். ஹல்லேலூயா. டைம் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு சில காரியங்களை காமித்துட்டு நம்ம முடிப்போம். வாசிங்க 6. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்ததியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். யோபு 2:6. யோபு 2:6. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் 6. அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான்றாரு. இது நிறைய டீட்டெயிலாக நான் இப்போ போக முடியாது. யோபு குறித்து பேசணும்னா ஒரு நாள் ஃபுல்லாக பேச முடியும், அவ்வளோ உள்ள புதஞ்சு கிடக்குது. நான் இப்போ யோபுனுடைய வாழ்க்கையை எப்படி மீட்டெடுக்கிறான்ற பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யோபுவை வாதித்தது கர்த்தர் அல்ல, யோபுவை வாதித்தது பிசாசு. நல்லா நம்ம மனதில் பதியணும். ஆனால் யோபு என்ன சொன்னார்? ஒரு இடத்துல அவனுடைய பொருளாதாரம் போயிடுச்சு, அவனுடைய பிள்ளைகள் போயிட்டாங்க, அவனுடைய பணிவிடை ஆட்கள் போயிட்டாங்க, அவனுடைய சரீரம் பலவீனம் அடைஞ்சிருச்சு, வியாதிப்பட்டது. அப்படி ஏற்பட்ட உடனே யோபு சொல்றாரு பாருங்க 21. யோபு 1:21 நான் வாசிக்கிறேன். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்தில் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றார். நல்லா கவனிங்க, யோபுக்கு என்ன வெளிச்சம் இல்லை? தேவனை குறித்த அறிவு இல்லாமல் போயிட்டு. தேவனை குறித்த என்ன இல்லை? வெளிச்சம் இல்லை. ஏன்னா இவர் வாழ்ந்த காலம் நியாயப்பிரமாண காலம் கிடையாது. நியாயப்பிரமாணத்துக்கு முன்பாக வாழ்ந்தார். நியாயப்பிரமாண காலம் வந்ததுக்கு பின்பாக என்ன செய்யப்படுது? ஆசாரிகள் பலி செலுத்தினாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாருன்னா யோபுவே பலி செலுத்துறாரு. ஹல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம் பாருங்க. என்ன புரியுதுன்னா, யோபு சொல்றாரு, கர்த்தர் எனக்கு எல்லா பொருளாதாரத்தையும் கொடுத்தார், கர்த்தர் திரளான பணிவிடை ஆட்களை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்தார்ன்றாரு. ஆனால் திரும்பி சொல்றாரு, கர்த்தர் இதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்ன்றாரு. அதுதான் தப்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர், கர்த்தர் நஷ்டமடைய வைக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் தான் யோபுவை ஆசீர்வதித்தார். ஆனால் எல்லா ஆசீர்வாதத்தை பிடுங்கினது யாரு? சாத்தான். ஹல்லேலூயா. ஆனால் அது யோபுக்கு அந்த வெளிச்சம் வரல. என்ன வரல? யோபுக்கு அந்த வெளிச்சம் இல்லை பாருங்க. ஏன்னா கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். நீங்க உலகத்தில் என்ன சொல்றாங்க? மழை பெஞ்சா கர்த்தர் மழையை கொடுத்தாருங்க அப்படின்னாங்க. கொரோனா வந்துட்டா கர்த்தர் கொரோனாவை கொடுத்தாருங்கன்றான். சுனாமி வந்தால் கர்த்தர் சுனாமியை கொடுத்துட்டாருன்றான். ஒரு இடத்துல நிலநடுக்கம் வந்தால் கர்த்தர் நிலநடுக்கத்தை கொடுத்துட்டாருன்றான். கர்த்தர் நிலநடுக்கத்தை கொடுக்குறாரு. தேவன் அழிக்கிறவர் அல்ல, தேவன் மனுஷனை ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. தேவன் ஒருபோதும் மனுஷனை அழிக்கிறவர் அல்ல, அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். மனுஷனை அழிவிலிருந்து மீட்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அப்போ உலக வழக்கமே என்ன சொல்லுது? கடவுள் பாருங்க, கடவுளுக்கு கண் இருந்தால் அந்த காரியம் நடக்குமா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் கடவுளுக்கு கண் இருக்கனால தான் நாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஒருவனையும் கைவிடுகிறவர் அல்ல. துன்மார்க்கன் கூட நல்லா இருக்க தான் தேவன் விரும்புகிறார். வேதம் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலையும் மழையை வருஷிக்க பண்ணுகிறாராம். அவன் நல்லவன் மேலையும் கெட்டவன் மேலையும் மழையை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் யோபு நல்ல மனிதன், நீதிமான், தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் தான். ஆனால் அவர் தேவனை குறித்து என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துட்டாருன்னு. ஆனால் கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தை கொடுத்தார், பிசாசு தான் ஆசீர்வாதத்தை எடுத்தவன். இதே யோபு ஒரு இடத்துல சொல்றாரு, 19ஆம் அதிகாரம், யோபு 19 25 26. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், இங்க யோபு சொல்றாரு பாருங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் போதும் சிஸ்டர். இங்க யோபு சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படின்னா என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் பாருங்க. யோபுவுக்கு நஷ்டம் ஏற்பட்டது, யோபுவுக்கு பல பாடுகள் தான். ஆனால் யோபுவுக்கு பாருங்க ஒரு காரியம் தெரியுது, நான் நிச்சயமாக என் தேவனை பார்ப்பேன், அந்நிய கண்ணால் பார்க்க மாட்டேன், என் சொந்த கண்ணால் அற்புதத்தை காண்பேன்னு. ஹல்லேலூயா. யோபு சொன்ன அந்த வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னு அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மீட்பர்னா என்ன அர்த்தம்னா, அங்கே நம்ம பார்த்தோம், யோசபாத்தை மீட்டார். யாருக்கு? அம்மோனியன் கையிலிருந்து மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. இங்கே யோபுவை கர்த்தர் மீட்கிறார். எப்படி மீட்க போறாருன்னு உங்களுக்கு பின்னாடி காண்பிக்கிறேன். ஆனால் இங்கே வேதம் எழுதப்பட்டிருக்கிறது, யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சொல்லுவோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஏன் அதை நான் உங்களை சொல்றேன்? நம்ம மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எங்க இருக்கிறார்னா, அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கவர் தாங்க மீட்க முடியும். எந்த பணமும் நம்மளை மீட்க முடியாது. ஹல்லேலூயா. செத்து போன மனுஷன் மீட்க முடியுமா? முடியாது. கர்த்தர் உயிரோடு இருக்கிறபடினாலே அவர் சொல்றாரு, என்னை மீட்பார்ன்றாரு. யோபு என்ன சொல்றாரு? என்னை மீட்கிற கர்த்தர். எதிலிருந்து மீட்க போறாரு? அதுக்கு அர்த்தம் என்ன? பொருளாதாரத்திலிருந்து என்ன மீட்க போறாரு. ஹல்லேலூயா. பொருளாதாரத்திலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து, இந்த பலவீனத்திலிருந்து கர்த்தர் என்னை மீட்க போகிறார் என்று யோபு சொல்றாரு. எவ்வளோ பெரிய பாருங்க, உறுதியாக சொல்றாரு பாருங்க யோபு. கர்த்தர் மீட்கிறவர். சொல்லுங்க, கர்த்தர் மீட்கிறவர். இன்னைக்கு நம்ம பார்க்குற பகுதி, யோசபாத்தை ஆண்டவர் மீட்டாரு, யோபுவை கர்த்தர் மீட்டினாரு, அப்படி அல்ல. கர்த்தர் நம்மளை மீட்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய உடைமைகள், பொருட்கள், ஆரோக்கியம் பாருங்க, எல்லா சில பலவீனங்கள் இருக்குதுன்னா ஆண்டவரே நம்மளை மீட்கிறவராக இருக்கிறார், ஆரோக்கியத்தை தருகிறவராக இருக்கிறார், ரட்சிப்பை தருகிறவராக இருக்கிறார். திருப்பிக் கொள்ளுங்க. யோபு 42 1-2 வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். யோபுக்கு என்ன தெரியலனா, தேவனை குறித்த சில அறிவு இல்லாமல் இருந்தது. ஆனா 42ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாருன்னா, தேவனை குறித்த வெளிச்சம் யோபுக்கு வந்துருச்சு. இப்ப வாசிங்க 2 இல்ல 3. அறிவில்லாமையினால் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அலப்பினேன் என்றேன். இங்க பாருங்க, அவருக்கு தெரியாததையும் அவர் புத்திக்கு எட்டாததையும் என்ன பண்ணிட்டாரு? தேவனை குறித்த வெளிச்சம் இல்லாத நான் இப்படி பண்ணிட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. இது அப்படியே ஞாபகப்படுத்திக்கங்க. அடுத்து திருப்பிக் கொள்ளுங்க. எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன், நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும்.
என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. போதும், நல்லா கவனிங்க. யோபு வந்து சொல்றாரு, என் காதுனால் உம்மை குறித்து கேள்விப்பட்டுட்டேன் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவரை குறித்து என்ன சொல்றாங்க சில சபையில்? கர்த்தர் கொடுப்பார், கர்த்தர் எடுப்பார், கர்த்தர் உங்களை புடமிடுகிறார், கர்த்தர் உங்களை பாடுபடுத்துகிறார், கர்த்தர் வியாதியை கொடுக்கிறார், இப்படிலாம் அநேகர் போதிக்கிறாங்க. அந்த மாதிரி இவர் யோபு என்ன பண்ணிட்டாரு? கர்த்தரை குறித்து கேட்டுட்டாரு. ஆனால் இப்போதான் நான் உண்மை முழுசாக பார்க்குறேன்றாரு. உண்மை குறித்த அறிவு இப்போ தான் வந்திருக்கு, உண்மை குறித்த வெளிச்சம் இப்போ தான் வந்திருக்குது. பாருங்க 10 வாசிங்க, நமக்கு டைம் கம்மியாக இருக்கு. யோபு தன் சிநேகிதருக்கான வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கும் முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நல்ல கவனிங்க. இதுல ஒரு காரியம் புரியுது. என்ன புரியுதுன்னா, சாத்தான் பெரியவனா இயேசு பெரியவரா? இயேசுதான் பெரியவர். இங்க சாத்தான் வந்து யோபு வாழ்க்கை அழிக்க நினைச்சான். ஆனா கர்த்தர் இறங்கி யோபுவின் வாழ்க்கையை மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. யோபு காலத்துக்கு முன்னாடி சாகணும்னு தான் பிசாசு திட்டமிட்டான். ஆனா தேவன் அவனுக்கு நீடிய வாழ்வை கர்த்தர் கொடுத்தார். யோபு வந்து தரித்திரனா இருக்கிறதுக்கு தான் பிசாசு திட்டமிட்டான். ஆனா கர்த்தர் மறுபடியும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். இப்போ பாருங்க, நான் வாசிக்கிறேன். யோபு 42:12 இப்படி எழுதப்பட்டிருக்குது. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். யோபு கிட்ட இருந்த முன்னாடி இருந்த ஆசீர்வாதத்தை பார்க்கிலும் பின்னாடி கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் இரட்டத்தனையா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏங்க, இருக்கிற ஆசீர்வாதத்தை பிடுங்கினவன் சாத்தான். ஆமா தானே? பிசாசு இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் பிடுங்கிட்டான். ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, பிடுங்கப்பட்ட ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அதுக்கு மேலேயும் ஆசீர்வதிக்கிறார். வேதம் அதான் சொல்லுகிறது, கர்த்தர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் உன் மடியிலே கொட்ட வைக்கிறவர். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்முடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறபடினாலே நம்ம கிட்ட இருந்த சில பணங்கள், நம்ம கிட்ட இருந்த சில நிம்மதிகள், நம்ம கிட்ட இருந்த சில ஆரோக்கியங்களை திருடிருக்கான் பார்த்தீங்களா? கர்த்தர் இரட்டத்தனையாய் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் நம்ம மடியிலே கொட்ட வைக்கிறவர், நன்றாய் நம் தலையிலே அமுக்கி வைக்கிறவர். ஹல்லேலூயா. ஏன்னா சாத்தான் எப்பவுமே திருடன், கர்த்தர் திருடன் அல்ல, அவர் மீட்பர். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருந்த பொருளாதாரத்தில் அவன் திருடன் நினைக்கிறான். கர்த்தர் பாருங்க ஏராளமாய் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்க அதான் பார்க்கிறோம். 13 வாசிங்க. 7 குமாரரும் இங்க அந்த 12 பின்பகுதி 14,000 ஆடுகளும். பாருங்க, அங்க எவ்வளவு இருந்தது ஆடு? 7. இங்க எவ்வளவு கொடுக்கிறாரு? 7 + 7 = 14,000. ஹல்லேலூயா. பிசாசு என்ன பண்ணா? 7,000 அப்படியே எடுத்துட்டான். கர்த்தர், நீ 7,000 தானே எடுக்கிற, இன்னும் 7 சேர்த்து கொடுக்குறேன்டா சாத்தானே. ஹல்லேலூயா. தேவன் எப்பேற்பட்டவர் தெரியுமா? உங்ககிட்ட இருக்க பணத்தெல்லாம் உருவ நினைக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, உங்ககிட்ட உருவுனது மட்டும் இல்ல, வட்டி முதலாய் திருப்பி தருகிற தேவன். ஹல்லேலூயா. வாசிங்க. 6,000 ஒட்டகங்களும். அங்க எவ்வளவு இருந்தது? 3,000. இங்க 6,000. 1000 ஏர் மாடுகளும் 1000 கழுதைகளும். அங்க இருந்தது 500, இங்க ஃபுல்லா 1000 கொடுக்கிறாரு. அடுத்து 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிமாள் என்றும், இரண்டாம் மகளுக்கு கெத்சியாள் என்றும், மூன்றாம் மகளுக்கு கேரேனாப்புக் என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். நல்லா கவனிங்க. 10 பிள்ளைகளும் குமாரத்திகளும் அவ்வளோ அழகு, சௌந்தரியம். பக்கத்தில் சொல்லுங்க, சௌந்தரியம். பைபிள் என்ன சொல்லுது? சௌந்தரியம் வீண், சௌந்தரியம் வீண், அழகு வீண் சொல்லப்பட்டிருக்கான். இங்கே யாருக்கு சௌந்தரியமா இருக்கிறது? தேவனுடைய பிள்ளைங்க தான். விஷயம் என்னன்னா, அழகா இருக்கிறது தப்பு இல்லை, அழகோட ஞானமும் இருக்கணுன்றாரு, அழகோடு அறிவு இருக்கணுன்றாரு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல இங்கே எழுதப்பட்டிருக்குது, அவ்வளோ அழகான பிள்ளைகளை யார் கொடுக்கிறது? கர்த்தர் யோபு கொடுக்கிறாராம். அங்கே 10 பேர் செத்து போயிட்டாங்க. இங்கே 10 பேர் என்ன கொடுக்கிறாரு சொல்லுங்க? மீட்டு கொடுக்கிறார். இப்போ யோபுனுடைய வாழ்க்கையில் வாசிங்க. அடுத்து, இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக, எத்தனை தலைமுறை பார்க்கிறார்? 4 தலைமுறைகளை, தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். அடுத்து, யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவராய் மரித்தான். எல்லாரும் சொல்லுங்க, யோபு. சத்தம் வரணும். யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான்.
எல்லாரும் யோபு என்ன நினைக்கிறாங்கன்னா, யோபு காலத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாரோ, சாத்தான் வாதிச்சிட்டான் பார்த்தீங்களா, ரொம்ப கொடுமைப்படுத்திட்டான் பார்த்தீங்களா. யோபு கஷ்டப்பட்டது 9 மாதம் தான் சொல்கிறாங்க. எத்தனை மாதம்? 9 மாதம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது 140 வருடம். எத்தனை வருஷம்? 140 வருஷம் நெடுநாளாக இருந்தானா, பூரண வயது. கர்த்தர் இப்படி தான் மீட்டு கொடுக்குறாரு பாருங்க. அவனுடைய வயதை மீட்டு கொடுத்தார், அவனுடைய பணத்தை மீட்டு கொடுத்தார், அவனுடைய பிள்ளைகளை மீட்டு கொடுத்தார், பணிவிடை ஆட்களை மீட்டு கொடுக்கிறார். எல்லாரையும் மீட்டு கொடுக்கிற மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீட்பர் உயிரோடு இருக்கிறாரா? இருக்கிற மாதிரி தெரியலையே. மீட்பர் உயிரோடு இருக்கிறாரா? சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு சொல்றாரு, என் சொந்த கண்ணால நான் பார்ப்பேன்றாரு. இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு தருகிற நல்ல கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் சில நேரத்தை இழந்திருக்கலாம், காலத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், நல்ல உறவுகளை இழந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றையும் நான் இரட்டச்சனையாய் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா. உங்கள் பிஸ்னஸில் நல்ல தொழில் போயிட்டு இருந்தது, எனக்கு இப்போ தொழில் என்ன இல்லை, நிறையா சித்திக்கலைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு, முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். ஹல்லேலூயா. முன்னாடி இருந்த ஆசீர்வாதத்தை பார்க்கலும் பின்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் மிகவும் பெருகி இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ யோசபாத்தில் என்ன பார்த்தீங்க? அம்மோனியர் கையிலிருந்து மீட்கிற தேவன், யோபுனுடைய வாழ்க்கையை மீட்ட தேவன். சொல்லுங்க, யோசபாத்தை மீட்ட கர்த்தர், யோபுவை மீட்ட கர்த்தர் என்னையும் மீட்டெடுப்பார். என்னையும் மீட்டெடுத்திருக்கிறார். என் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறவர், என் நிம்மதியை மீட்டெடுக்கிறவர், என் பலனை மீட்டெடுக்கிறவர், என் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கிறவர், எனக்கு எல்லாவற்றையும் தருகிறவர். ஹல்லேலூயா. நிறைய காரியம் நான் நோட்ஸ் பண்ணியிருந்தேன் பாருங்க. ஒன்று யோசபாத், இரண்டாவது யோபு, மூன்றாவது ஒருத்தவங்களை பற்றி எழுதப்பட்டிருந்தது. அவங்க விதவை, கடன் பட்டிருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா மீட்டெடுத்தார். ஹல்லேலூயா. நமக்கு நேரம் இல்லை, டைம் 9 மணி ஆக போகுது. அதனால் அடுத்த முறை வாய்ப்பு இருந்தால் கர்த்தர் அவங்களை எப்படி மீட்டாருன்னு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஏன்னா நாம் நினைக்கிறோம் கர்த்தர் நம்மை மட்டும் தான் மீட்டெடுத்தார் அப்படின்னு. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எதெல்லாம் இழந்து போனோமோ அவைகள் எல்லாவற்றையும் மீட்டு தருவார். ஹல்லேலூயா. பிள்ளைகளை மீட்டு கொடுத்தார், பணங்களை மீட்டு கொடுத்தார், திரளான பணிவிடை ஆட்களை மீட்டு கொடுத்தார். நான் நிம்மதியை இழந்து போயிட்டேன், சமாதானத்தை இழந்து போயிட்டேன் அப்படின்றீங்கன்னா கர்த்தர் சொல்வார் 2 மடங்கு சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. நிம்மதியை கொடுக்கிற கர்த்தர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நிம்மதியை எனக்கு கொடுக்கிற கர்த்தர், நிம்மதியை அமைக்கு குலுக்கி சரிந்து விழும்படி நன்றா எனக்கு கொடுக்கிற கர்த்தர். சிலருக்கு பாருங்க தூக்கமே இல்லை, கர்த்தர் நல்ல தூக்கத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் கண்ணை தான் மூடி இருக்கேன், எனக்கு தூக்கமே வரமாட்டுது, இப்படியெல்லாம் சில ஆட்கள் இருக்காங்க. கர்த்தர் சமாதானமான தூக்கத்தை கொடுப்பாராம். ஹல்லேலூயா. சந்தோஷமான தூக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். இதான் பாருங்க, இன்றைக்கு பேசப்பட்டது யோபு, அடுத்து யோசபாத். இவைகள் மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை மீட்டெடுக்கிறவர். ஹல்லேலூயா. இதில் நம்ம உறுதியாக இருப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புங்கள் நிலைப்படுவீர்கள், கர்த்தருடைய தீர்க்க தரிசியை நம்புங்கள் அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் அப்படின்னு வேதம் எழுதப்பட்டிருக்குது. இதுதான் பாருங்க, ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் மீட்பர் இருக்கிறார். ஒருவேளை நாளை கூட ஏதாவது ஒன்று மிஸ் ஆகிடலாம், இழந்து போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன சொல்ல போறீங்க? என் மீட்பர் மீட்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், என் மீட்பர் எனக்கு மீட்டு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென்.